உங்களுக்கு இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து 5 பவுன் நகையை வந்து 8½ பவுன் நகையை வந்து மாற்றுறதுக்கான ஐடியா வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நகையை நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம இதை பண்ண முடியும். எவ்வளோ இருந்தால் எவ்வளோ வந்து நம்ம இது பண்ணலாம், எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம், எப்படி வந்து எந்த ஸ்கீம் மூலயமா போடும்போது நமக்கு வேஸ்டேஜ் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்குன்றதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து இந்த வீடியோ இருக்கும். அப்போ வந்து நீங்கள் நகையை அடமானம் வச்சு தான் நம்ம இதை பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆமாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு கடன் வாங்கலை, ஒரு கமிட்மெண்ட்குள்ளேயே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு நான் ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவையில்லாத எந்தெந்த செலவெல்லாம் நம்ம தேவையில்லாமல் பண்ணுறோமோ அதெல்லாம் குறைச்சிட்டு இந்த கடனை கட்டுவோம். அதாவது நான் கடன்ன்றது அதாவது உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு வாங்குகிற கடன் வாங்கலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கான கடனை மட்டும் வாங்காதீங்க. அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து நகை கடன், அதாவது நகை வாங்குறதுக்கு ஒரு நகை கடனோ இல்லை வேறு இடம் வாங்குறதுக்கு நகை கடனோ கண்டிப்பாக வைக்கலாம். அது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாபமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து அது ரெண்டுமே வந்து நகை நகை வாங்குறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ நீங்கள் கடன் வாங்கும்போது அது வந்து கண்டிப்பாக நாளடைவு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை தான் கொடுக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட நகை இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நகையை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ போகிற ரேட்டுக்கு நம்மளால் வந்து சேர்த்து வச்சு கண்டிப்பாக வாங்க முடியும். ஏன்னா சேர்த்து வச்சு வாங்குற அளவுக்கான விலை வந்து இப்போ இல்லவே இல்லை. சரிங்களா? அது இல்லாமல் நம்மளுடைய சம்பாரிச்சு மாதம் மாதம் வாங்கலாம்னா கேட்டால் அந்த அளவுக்கு சம்பாதிக்கவும் முடியாது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ரேட் வந்து அதிகமாகிட்டுருக்கு. மாதத்துக்கு கரெக்டாக 1 கிராம் வாங்க முடியுமான்னு கேட்டாலே நிறைய பேருக்கு முடியாத அளவுக்கான சம்பளம் தான் இருக்குது. அதுதானே உண்மை. அப்படின்னும் போது நம்மளால் வந்து மாதம் 1 கிராம் வாங்குறதே பெரிய வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும்போது நம்மளால் இப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரனாவது வாங்க முடியுன்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு நகை இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வாங்குங்க. ஏன்னா இப்போ போக போக நம்மளால் கண்டிப்பாக நம்ம இப்படி நகை அடமானம் வச்சு தான் வாங்கணும்னா நிறைய பேர் வாங்கவே வேணான்ற எண்ணம். ஏன்னா நம்ம ஒரு கடன் தான் வாங்குறோன்ற இது வந்து கடன் கிடையாது. அதாவது நம்மளுடைய நகையை தான் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம், நம்ம திருப்ப போகிறோம். சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக கரெக்டாக, ஆனால் அந்த விஷயத்தை எப்படின்னா கரெக்டாக பண்ணணும். நான் வந்து நம்மளோட நகை தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது தப்பாக போயிடும். அதனால் நம்மளோட நகை வச்சுருந்தாலும் அது நம்ம நகைன்றது ஒரு பொறுப்பு வேணும். நம்ம கடன் வச்சுருக்கோம் அது நம்ம நகையாக இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான். சரியா? ஃபஸ்ட்டு எவ்வளோ பவுன் இருந்தால் எத்தனை பவுன் வரைக்கும் வச்சு நம்ம அடமானம் வச்சு நகை கடன் வாங்கலான்றதை பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 பவுன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 5 பவுன் மட்டும் வைங்க. அதுக்கு அதிகமாக வைக்காதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பாதி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஆத்திரத்துக்கு உதவுறதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நகை தான். அதாவது ஆத்திர அவசரத்துக்கு உதவுறது நம்ம நகை தான். நம்ம யார்கிட்டே போய் கை கட்டி நின்று காசு வந்து கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் 10 பவுன் வந்து 10 பவுன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகை கடனுக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு வந்து உதவுறதுக்கு வந்து நீங்கள் யார்கிட்டயா போய் கேட்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்கக்கிட்ட கேள்வி வாங்குற மாதிரி இருக்கும். எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போ 10 பவுன் இருந்தது 5 பவுன் வைங்க. சரிங்களா? அந்த 5 பவுனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8,000 அந்த மாதிரி எடுக்கிறாங்க இந்தியன் பேங்க்லலாம். 8,000 வந்து பார்த்திங்கன்னா 40 கிராமுக்கு வந்து 3,20,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த 3,20,000 வச்சு நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வந்து வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா 26 கிராம் வரைக்கும் வாங்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி 26 கிராம் வாங்க முடியுன்றதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். 12,360 இன்றைக்கான ரேட்டு. அப்புறம் நீங்கள் வந்து 3,21,360 அதாவது எக்ஸ்ட்ரா 1,360 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதாவது சவரன் பார்த்திங்கன்னா நீங்கள் 5 சவரன் வச்சு உங்களுக்கு 3,4 சவரன் தான் வாங்க முடியும். சரிங்களா? இவ்வளோ தான் வாங்க முடியும். அதாவது சில பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே நகைக்கடன் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேன்னு கேட்டு ஆனால் நகைக்கடன் அதிகமாக கொடுக்குறதோட எங்கே வட்டி கம்மியாக கொடுக்குறாங்கன்றத பார்த்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லாமல் நம்ம திருப்பி கட்டும்போது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா பேங்க்குக்கு தான் போய் கட்டணும்னு இல்லாமல் ஆப்லேயே கட்டுற மாதிரி நிறைய வந்து வசதிகள் இருக்கான்ற அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளால் எப்போவுமே பேங்க்கில் போக முடியாது. நம்மக்கிட்ட ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம தோணும் போதெல்லாம் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 நான் ஆன்லைனில் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? எனக்கு எப்போயாவது தோணுதுன்னா நான் அப்பப்போ போய்ட்டு அந்த ஆப்பில் வந்து கட்டிப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குதா? அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து எப்படி வந்து இந்த 26 கிராம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா ஓடிடி ஸ்கீம், அதாவது ஒன் டைம் டெபாசிட்டில் வந்து வாங்கலாம். லலிதால் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது 5% அதாவது 5 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி அதாவது 3 மாதம் அதான் 5 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா 5% அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கும் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. இல்லை நான் வந்து
ஒரு நல்ல ஜுவல்லரியை வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு டிசைன்லாம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 11 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்போ வந்து 11 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜுவல்லரியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல அதாவது வேஸ்டேஜே கொடுக்காம வாங்கிட்டு வர முடியும். வேஸ்டேஜே கொடுக்காம வாங்கிட்டு வர முடியும். அது இல்லாமல் நீங்கள் நகையை அடமானம் வச்சு வாங்கினனால நீங்கள் அப்போது இருந்த ரேட்டுக்கே நீங்கள் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த அமௌண்ட்டை. சரிங்களா? கிராமை வந்து நீங்கள் வர வச்சுருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு அப்போ இருந்த ரேட்டுக்கு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 26 கிராம வந்து அந்த டைமில் நீங்கள் வாங்கியிருக்க முடியாது. ஒரு 20 கிராமாக கூட மாறியிருக்கலாம், வந்து சொல்ல முடியாது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நகை அடமானம் வைக்கணும்னா எப்போவுமே பாதிக்கு பாதி 10 பவுன் இருந்தால் 5 பவுன் வைங்க, 5 பவுன் இருந்தால் 2.5 பவுன் வைங்க. இந்த 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 ரேஷியோ மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அதிகமாக வச்சுருவாங்க. அதிகமாக வச்சுட்டு ஐயோ எப்புட்றா திருப்புறது, எப்படியே தான் திருப்புறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. அதாவது சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்கு எனக்கு வந்து கடன் இருந்தால் போதுன்றது தோணும்ல, அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதை விட அதிகமாக வைக்காதீங்க. அது இல்லாமல் இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்குவீங்க. இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் போடுறது மூலிமா நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்குவீங்க. அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து அந்த வேஸ்டேஜும் பெனிஃபிட்டு தான். அது இல்லாமல் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணுறனால அந்த வந்து ஒரு அமௌண்ட் மாறுற அந்த ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் கிடைக்கும். சரிங்களா? இதுவே நீங்கள் வெயிட் பண்ணி நான் சேர்த்து வச்சு தான் வாங்குவேன், நான் சேர்த்து வச்சு தான் வாங்குவேன்னா கண்டிப்பாக இப்போ வந்து சேர்த்து வச்சு வாங்குற அளவுக்கான ஒரு அதுவும் மிடில் கிளாஸை நம்மலாம் வந்து மிடில் கிளாஸ்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கும் கீழே தான் இருக்கோன்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் டேட்டெல்லாம் சொன்னான்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், சேர்த்து வச்சு வாங்குறதுக்கான பாசிபிள் வந்து இனிமேல் வந்து இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்லலாம் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாகவே இருக்கும். வேஸ்டேஜும் பெனிஃபிட்டாக கிடைக்கும். நீங்கள் மாதம் மாதம் இதை வந்து எப்படி ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த நகையை அடமானம் வைக்கும்போது மாதம் மாதம் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணிடணும். நீங்கள் வந்து சீட்டு போடுறேன்னு நினச்சின்னு சீட்டு போடுவீங்கன்னா ஒரு 10 சீட்டு போடுறீங்கன்னா அதே மாதிரி ரெகுலராக மாதம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து இதை வந்து சீக்கிரமாக திருப்ப முடியும். இதை வந்து 11 மாதத்தில் நீங்கள் இந்த நகையை வாங்கிடுவீங்க. ஒன் டைம் டெபாசிட்டில் போடும்போது இந்த நகையை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த நகையை புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை வந்து 11 மாதத்துலேயே வாங்கிடுவீங்க. இது ஒரு 12 மாதத்துக்கு டைம் இருக்கும்ல, அது இப்போ 1 மாதம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்கேஸ் உங்களால் அதாவது ஒரு பட்சத்தில் இந்த 3,20,000 உங்களால் கட்ட முடியலன்னா கூட ஒரு 2,00,000 அந்த மாதிரி கட்டியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2,00,000 இல்லை 2,00,000 கட்டியிருக்கீங்கன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் 5 சவரனில் ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் இருக்கலாம், அதை கூட கொடுத்து இந்த நகையை வந்து நீங்கள் திருப்பிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிக்கலாம். அப்போ அதுக்கு 1 வருஷம் டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும், நான் சேர்த்து வச்சு தான் எடுப்பேன் அப்படின்னா இந்த காலத்துக்கட்டத்துக்கு அது வந்து உதவுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும், எடுக்கவே முடியாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் எடுக்க முடியுன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி ஆனால் என்ன ஒரு விஷயம், கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக நீங்கள் பே பண்ணணும். உங்கள் மேலே நீங்கள் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? அதுதான் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாமல் வந்து உன்கிட்ட 10 பவுன் இருக்குன்னா 10 பவுன் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சு கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. அதையும் நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் நீங்கள் ஒரு 5 பவுன் வச்சுருந்தாலும் 2.5 பவுன் தான் வைக்கணும். அந்த மாதிரி அதையும் கரெக்டாக திருப்புறதுக்கு மாதம் கண்டிப்பாக கட்டிக்கிட்டே இருக்கணும் அமௌண்ட்டு. அதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கப்புறம் நகையை வந்து எப்படிலாம் திருப்பலான்றதை பற்றி நம்மளோட சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதாவது 3,00,000 கடன் இருந்தால் கூட இப்படி வந்து 10 மாதத்துக்கு திருப்பலாம், எந்த ஐடியா யூஸ் பண்ணி திருப்பலான்றதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தாலி செயின்லாம் வாங்கணும், 5 பவுனில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அது எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆன ஒரு பெண்ணோட பெரிய ஒரு கனவுனா தாலி செயின் தான். எனக்கும் அதுதான். அதனால ஓடிடி ஸ்கீமில் போடுறது வந்து முக்கியம் கிடையாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு கடையாக பார்த்து போடணும். அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஓடிடி ஸ்கீமில் அது வந்து நம்மளுடைய என்னதான் இருந்தாலும் அது நம்மளுடைய ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். சரிங்களா? அது 50,000 இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும், என்னவோ இருக்கட்டும், அது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதனால நமக்கு நம்பிக்கையான கடை, அந்த நிறைய பிரான்ச்சஸ் இருக்கா, நிறைய இது இருக்கா, அதாவது நம்பிக்கையாக இருக்கா அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.